நன்றிமா. இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான். ஞானத்தின் வடிவில் இருக்கிறான். நம்மை மோட்ச நிலைக்கு செல்ல உதவி புரிகிறான். திருவாசகம் எனும் தேன் 33 கீர்த்தி திரு அகவல் பாகம் 15 பகுதியில் பேச வருகிறார் சித்தாந்த நவமணி திரு சுப்பராயன் அண்ணா அவர்கள். கடலூரில் வசித்து வரும் இவர் சிறந்த சிவபணி ஆற்றி வருகிறார். தில்லையில் வாழ்ந்த அருள் ஞானி ஐயா அவர்களை ஞான குருவாக அடையும் பேறு பெற்றவர். ஒளி என்ற திங்கள் இதழின் ஆசிரியராக பணிபுரிகிறார். திருவாசக தொடர் விளக்க உரை மற்றும் பெரிய புராண தொடர் விளக்க உரை வகுப்பு பயிற்றுவிக்கிறார். சைவ சித்தாந்த சாஸ்திரங்களை மிகச் சிறப்பாக விளக்கி வருகிறார். வாருங்கள் அண்ணா, உங்களை மீண்டும் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு. திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன் அப்படி விளங்குகின்றதறிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை மற்றோர் செயலினால் அன்று மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறைஞ்சிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட புண்ணே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்து வேணை வா என்றும் தெருளார் கூட்டம் காட்டாயேன் செத்தே போனால் சிறியாரோ சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்தும் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழுமுதற் பொருளான சிவபெருமானின் திருவடித் தாமரைகளையும் மணிவாசகப் பெருமானின் திருவடித் தாமரைகளையும் இளையனை சென்னரிலே ஆற்றுப்படுத்திய அருள்ஞானியாரின் திருவடித் தாமரைகளையும் குருநாதரின் திருவடித் தாமரைகளையும் ஞான உலா என்ற வாரந்தோறும் சிறப்பாக நடத்தி வரும் மும்பை முரளி ஐயா உள்ளிட்ட குழுவினர் அனைவரையும் இன்றைக்கு தொகுப்புரை செய்து வரக்கூடிய சகோதரி மாதங்கி அவர்களையும் இணையம் வாயிலாக இங்கு இணைந்துள்ள அன்பர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் பின்னாலே பேச இருக்கின்ற இலக்கிய மேகம் ஐயா அவர்களையும் அடியேன் மனமொழி மெய்யாகிய முக்கரணங்களாலே மிக பணிவுடன் வணங்கி மகிழ்கின்றேன். திருவாசகம் என்னும் தேன் 33வது பகுதியிலும் கீர்த்தி திரு அகவலில் 15வது பகுதியிலும் இன்றைக்கு நாம் இறையருளும் குருவருளும் கூட்டுவிக்க இணைந்திருக்கின்றோம். கீர்த்தி திரு அகவல் என்பதை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அது திருவாசகத்தினுடைய 2வது பதிகமாக நமக்கு தொகுக்க பெற்றுள்ளது. முதலில் சிவபுராணமும் 2வது கீர்த்தி திரு அகவலும் நமக்கு தொகுக்க பெற்றுள்ளது. அந்த கீர்த்தி திரு அகவலில் இதுகாரும் நாம் 124 அடிகள் வரை நாம் சிந்தித்திருக்கின்றோம். அதுல கடைசியா நம்ம பார்த்தது என்னன்னு கேட்டா, அது இறைவனுடைய தசாங்கத்தை நமக்கு மணிவாசகர் அருளி செய்திருக்கிறார். அது அரசனுக்கு தான் தசாங்கங்கள், இந்த பதிச்சுறுப்பு என்று தமிழிலே சொல்லுவார்கள். இந்த 10 உறுப்புகளை கடந்த 2 மாதங்களாக 5 பிரித்து நாம் சிந்தித்திருந்தோம். அது அரசனுக்கு தான் சொல்லப்பெறும். இலக்கிய நயத்தோட மணிவாசகர் இங்கே கீர்த்தி திரு அகவலில் அருளியிருக்கிறார் என்பதை நாம் சென்ற 2 பகுதியிலே நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து அடுத்த 125வது அடியிலிருந்து இன்றைக்கு நாம் சிந்திக்க தொடங்குவோம். அதுல 125, 26 இந்த 2 அடிகளையும் சேர்த்து நாம் சிந்திக்கணும். எப்பெரும் தன்மையும் எவர் எவர் திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டு அருளியும். அதை முதல்ல சொல்றார். அதாவது எப்பெரும் தன்மையும் எவர் எவர் திறமும்,
அவர் எப்படி இருந்தாலும் சரி, அவர் அவர் எவர் திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டு அருளி. திருமூலர் திருமந்திரத்துல அழகா சொல்லுவாரு, எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை அவ்வாறு அருள் செய்வான் ஆதி அறந்தானும். யார் யார் எந்தெந்த பக்குவத்தில் இருக்கிறாங்களோ அந்தந்த பக்குவத்திற்கு தகுந்தவாறு இறைவன் அருளை வழங்குவான். இப்ப யார் யாருக்கெல்லாம் இறைவன் அருளை வழங்கி இருக்கிறான் நம்ம வந்து ஒரு பார்த்தோம்னா அது பெரிய பட்டியலே நம்ம போடலாம். அது இன்றைக்கு முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்ம தாருகாவனத்து முனிவர்கள் ஒரு வேள்வி செய்தார்கள். அந்த வேள்வியில என்ன பண்ணாங்கன்னா, அது அவரோட பொறுத்தவரையில இந்த கண்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதத்தை 2 பிரிவா பிரிப்பாங்க. ஒண்ணு கண்ம காண்டம், இன்னொன்னு ஞான காண்டம். அந்த கர்மமே எல்லாவற்றையும் தரும், இந்த யாகம் செய்தால் இன்ன பலன் கிடைக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்ன யாகம் செய்தால் இன்ன பலன் கிடைக்கும், ஆனால் அங்கே இறைவனுடைய திருவருளால் கிடைக்கும், அங்க இறைவனுடைய அருளால் தான் கிடைக்கும். அந்த யாகமே அது நமக்கு கண்மமே நமக்கு அந்த பலனை கொடுத்து விடுமான்னு கேட்டா நிச்சயமா கொடுக்காது. ஏன்னா அந்த கண்மம் என்பது ஒரு சடப்பொருள், அது எப்படி கொடுக்கும்? அது இறைவன் தான் கொடுப்பார். இத நம்ம திருவண்ணாமலையில் வாழ்ந்த ரமண மகரிஷி உபதேச உந்தியார் என்று ஒரு நூல் செய்திருக்கிறார். அதுல சொல்லுவார், கண்மம் கடவுளோ உந்தி பெற, கண்மம் சடமதால் உந்தி பெற என்று உந்தி பெற என்று ஒரு நூல் செய்திருப்பார், உபதேச உந்தியார் என்று. அதுபோல இங்கு யார் யார் எந்த பக்குவத்தில் இருக்கிறார்களோ அந்தந்த பக்குவத்தில் இறைவன் அருள் செய்வான். தாரகாவனத்து ரிஷிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த கண்மமே எல்லா பலனையும் தரும் என்று நினைத்து கொண்டு இறைவனை வணங்காமல் அந்த வேள்விகளை எல்லாம் செய்தார்கள். அப்ப இறைவன் வரும்பொழுது அந்த அபிசார வேள்வி என்று அதற்கு பெயர் சொல்லப்பெறும். சொல்லும்போது என்னென்ன பொருள் எல்லாம் ஏவி விடுகிறார்கள். நம்ம இறைவனுக்கு தேவாரத்துல எதையெல்லாம் உடுத்தி இருக்கிறாரு நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு இறைவனை வர்ணனை செய்வாங்க. அதையெல்லாம் முக்கால் வாசி தாரகாவனத்து முனிவர்கள் ஏவியதுதான். புலி ஏவி விட்டாங்க, வைத்துக் கொண்டார். மான், இறைவன் மானை ஏந்தி இருக்கிறான்னு சொல்றமே, அதுவும் அங்கிருந்து வந்ததுதான். பாம்பு, யானை, இதெல்லாம் அங்கிருந்து வந்ததுதான். அப்ப எந்தெந்த பொருள்லாம் அவங்க ஏவி விட்டார்களோ அதெல்லாம் அவர் அப்படியே ஏற்றுக்கொண்டார். அப்ப அதுதான் இறைவனுடைய அந்த முழுமுதற் தன்மைக்கு காரணம். அப்ப அந்த தாரகாவனத்து முனிவர்களுக்கும் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு பின்பு அவர்களுக்கு அருளை வழங்கினார். அவர்களுடைய நிலையை பாருங்க, அவங்க இறைவனே இல்ல கண்மமே போதும்னு நினைத்தாலும் அவர்களுக்கும் அருளை வழங்கினார் இறைவன். அதுதான் சொன்னாரு, எப்பெரும் தன்மையும் எவர் திறமும். யார் யாரு எந்தெந்த திறத்துல இருக்காங்களோ அப்பரிசு அதனால், அவங்க எந்த தன்மையில இருக்காங்களோ அந்த தன்மையில அவங்களுக்கு அருள் வழங்கப்படும். இப்ப அப்படியே இது வந்து தாரகாவனத்து ரிஷிகரை பார்த்தோம். அப்படியே நம்ம 63 நாயன்மார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு அருளை வழங்கி இருக்கிறார். இப்ப நம்ம அமர்நீதி நாயனார் என்று ஒரு எடுத்துக்கொண்டா அது கோவணம் என்றை வைத்துக் கொண்டு ஆட்கொண்டார். அதே போல திருநீலகண்ட குயவனார் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு ஓடு, மண் ஓடு, அதை கொண்டு அவரை ஆட்கொண்டார். இப்ப 4 பெருமக்களை சொல்லுவாங்க, திருஞான சம்பந்தரை பாலை கொண்டும், திருநாவுக்கரசரை சூளை கொண்டும், நம்பியாரூரர் என்று சொல்லக்கூடிய சுந்தரரை ஓலை கொண்டும், மாணிக்க வாசகரை தாளை கொண்டும் ஆட்கொண்டார். இப்படி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கொண்டு யார் யார் எந்த பக்குவத்தில் இருக்கிறார்களோ அந்த பக்குவத்திற்கு தகுந்தவாறு இறைவன் ஆட்கொள்கிறான் என்பதுதான் அங்க சொல்றார். அப்புறம் வேடனாக இருந்து எப்படி எல்லாம் யார் யாருக்கெல்லாம் நம்ம புராணங்கள்ல படிக்கிறோம், அர்ஜுனனுக்காக எப்படி இருந்தார், பன்றிக்காக எப்படி இருந்தார், எப்படியெல்லாம் இறைவன் ஆட்கொண்டிருக்கிறார்னு நம்ம புராண செய்தியை பார்த்தோம்னா எண்ணில் அடங்கா அப்படி இருக்கிறது. இது நம்ம அப்படியே நம்ம புராணத்துல பார்த்தோம், இங்க சொல்லப்பட்ட செய்தியை அப்படியே சாத்திரங்களுக்கு வந்தோம்னா, சாத்திரங்கள்னா சைவ சித்தாந்தம், அதுல சொல்றாங்க, அதுல முதன்மையான நூல் சிவஞான போதம். அதுல அழகா சொல்றாரு, எப்பெரும் தன்மையும் எவர் திறமும் அப்பரிசு. அந்த பரிசுனா தன்மை. நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம், இந்த ஆன்மாக்களை 3 வகையா பிரிக்கலாம். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய மலங்கள் 3: ஆணவம், கண்மம், மாயை. இதுல ஒரு மலமுடைய ஆன்மாக்களுக்கு பேர், ஆணவ மலம் மட்டும் உள்ள ஆன்மாக்களுக்கு பெயர் விஞ்ஞானகலர். ஆணவம், கண்மம் என்று சொல்லக்கூடிய 2 மலங்களுடைய ஆன்மாக்களுக்கு பெயர் பிரளயாகலர். 3 மலங்களும் உள்ள ஆன்மாக்கள் நம்மை போல சகலர். சகல மலங்களும் நமக்கு இருக்குது, அதனால சகலர் என்று நம்ம எளிமையாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தன்மையில இருந்து இறைவன் ஆட்கொள்வான். விஞ்ஞானகலருக்கு உள் நின்று ஆட்கொள்வான், பிரளயாகலருக்கு முன்னிலையில் இருந்து ஆட்கொள்வான், நம்மை போல சகலருக்கு படற்கையில் இருந்து ஆட்கொள்வான் என்று நமக்கு சாத்திரம் சொல்லுது.
அந்த பாடல் பாருங்க. மெய்ஞானம் தானே விளையும் விஞ்ஞானகளற்கு அஞ்ஞான அச்சகலர்க்கு அக்குருவாய் மெய்ஞானம் பின் உணர்த்தும் அன்றி பிரளயாகலருக்கு முன் உணர்த்தும் தான் குருவாய் முன் என்பது அந்த சிவஞான வெண்பா. அதை விஞ்ஞானகளருக்கு உள்ளின்றும் பிரளயாகலருக்கு முன்னின்றும் நம்மை போல இருக்கு பின்னின்றுன்னு சொன்னார். அதான் படற்கை. இதே கருத்தை அதே சாத்திரங்கள்ல உமாபதி சிவம் மேகண்டாரனுடைய சீடர் அருணந்தி சிவம், அருணந்தி சிவனாருடைய சீடர் மறைஞான சம்பந்தர், மறைஞான சம்பந்தருடைய சீடர் உமாபதி சிவம். இது அந்த சந்தானம், அந்த பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க, குரு சீட பரம்பரை. அதுல உமாபதி சிவம் 8 நூல் செஞ்சிருக்கிறார். அதுல ஒரு நூல் போற்றி பகருடைன்னு ஒரு பேர் நூல். அதுலயும் இதே கருத்தை சொல்றாரு. அது சொல்றாரு பாருங்க, அந்த பாடலை அப்படியே காதுல வாங்கிக்கொள்ளலாம். நன்னெறி விஞ்ஞானகளர் நாடு மலம் ஒன்றினையும், அவங்களுக்கு ஒரு மலம் தான் இருக்கு, அது ஆணவ மலம் மட்டும், ஒன்றினையும் அந்நிலையே உள் நின்று அருத்தருளி, அந்த வகைப்பட்ட ஆன்மாக்களுக்கு இறைவன் உள் நின்று அவருடைய அந்த ஆணவ மலத்தை அறுத்து ஆட்கொள்வான். இது ஒரு செய்தி. அப்புறம் பின் அன்புமேவா விளங்கும் பிரளயாகலருக்கு, 2 மலமுடைய பிரளயாகலருக்கு தேவாய் அவ தேவனாய் முன்னின்று வருவான். மலகண்மம் தீர்த்தருளி, ஆணவமும் கண்மமும் தீர்த்து அருளி. இது அவங்களுக்கு 2வது வகையில சொல்றார். அப்புறம் பூவலயம் தன்னின்று நீங்கா சகலருக்கு, நம்மை போல சகலருக்கு அவர் போல முன்னின்று படற்கையில, அப்ப நம்மை போல சகலருக்கு மனித உருவிலே மானுட சட்டை தாங்கி குருநாதராக குருமேனியாக திருமேனி கொண்டு வருவார். அததான் சொன்னாரு, சகலருக்கு அவர் போல, அப்ப நம்மை போல முன்னின்று மும்மலம் தீர்ந்து ஆட்கொள்கை, ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய 3 மலத்தையும் தீர்த்து ஆட்கொள்கிறான். அன்னவனுக்கு ஆதிகுணம் ஆதலினால் என்று அந்த பாடல் போகும் அப்படியே அந்த போற்றி பகருடையில. இப்ப இதுல 3 வகைப்பட்ட தன்மையுடைய ஆன்மாக்களுக்கும் அந்தந்த நிலையிலிருந்து ஆட்கொள்கிறான். பாருங்க எவ்வளவு கருணை. அதுதான் சொன்னாரு, எப்பெரும் தன்மையும் எவரெவர் திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டு அருளி என்று சொன்னார். அந்த அப்பரிசுனா தன்மைன்னு சொன்னோம். அதனால் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எந்த தன்மையில இருக்கிறார்களோ அந்த தன்மைக்கு ஏற்றவாறு இறைவன் அருள் செய்வான். அப்ப எப்படின்னா, இப்ப நம்ம ஒரு மருத்துவரிடம் சொல்லிக்கிறோம், நமக்கு என்ன நோயோ நோய்க்கு தகுந்த மருந்தை தருகிறார் இல்லையா மருத்துவர். அதே போல எந்த ஆன்மா எந்த பக்குவத்தில் இருக்கிறதோ அந்த பக்குவத்திற்கு தகுந்தவாறு இறைவன் ஆட்கொள்வான் என்பதுதான் கருத்து. அதுதான் அதனால், அப்பரிசு அதனால் அப்படின்னு சொல்ற. அப்புறம் இன்னும் எப்படி சொல்லலாம்னா, இந்த ஆன்மாக்கள் பக்குவம் வர 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 அது என்ன சொல்லுவாங்க, பக்குவப்பட்ட ஆன்மாக்களை ஒரு 4 வகையா பிரிப்பாங்க. மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். இப்படி இந்த கேட்டகரைஸ்லயும் இறைவன் மந்ததர அது சத்தினிபாத ஆன்மாக்கள்னு சொல்லுவாங்க, பக்குவமுடைய ஆன்மாக்கள். இந்த மந்ததர ஆன்மாக்களுக்கு எவ்வாறு அருள் செய்கிறான், மந்த ஆன்மாக்களுக்கு எப்படி அருள் செய்கிறான், தீவிர ஆன்மாக்களுக்கு எப்படி அருள் செய்கிறான், தீவிரதர ஆன்மாக்களுக்கு எப்படி அருள் செய்கிறான், இதெல்லாம் இதனுடைய விரிவியெல்லாம் நம்ம திருமந்திரத்தில் காண கிடைக்கின்றது. இப்படியா எல்லாருக்கும் எப்படியெல்லாம் அருள் செய்கிறான் என்பதை நம்ம இறைவனுடைய பெரும் கருணையை நினைத்து பார்க்க வேண்டும். அதற்காக தான் இவ்வளவு விரிவாக அதை சொல்கிறோம். அப்ப பாருங்க, நாம எந்த நிலையில் இருந்தாலும் எல்லா நிலையிலும் இறைவன் நமக்கு அருளை வழங்கி கொண்டே இருக்கிறான். அதுதான் கருத்து. அதுதான் இங்க சொன்னார், எப்பெரும் தன்மையும் எவரெவர் திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டு அருளி என்று அந்த 2 அடியில நமக்கு அருளி சொன்னார். அப்புறம் 127வது அடியில நாயினேனை நலமளி தில்லையுள் 128 கோலமார் தரு பொதுவெனில் வருக என. இப்ப இவர் திருப்பெருந்துறையில இவரை ஈர்த்து ஆட்கொள்கிறார். ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானேன்னு சிவபுராணத்துல சொல்றாரு இல்லையா. ஆட்கொண்ட பிறகு என்ன பண்றாரு, இப்ப எல்லாரும் நம்ம எல்லாம் ஒன்னா கூடியிருக்கிறாங்க. ஒன்னா கூடியிருக்கும் போது என்ன பண்றாரு, கொஞ்சம் பேரை மட்டும் விட்டுட்டு, அதுல மாணிக்க வாசகருக்கு ஒருத்தரை விட்டுட்டு மத்த எல்லாரையும் அழைத்து கொண்டு போனா எப்படி இருக்கும்? என்ன சொல்றாரு, எல்லாரையும் அப்படியே விட்டுட்டு போயிருந்தா பரவாயில்ல, நம்ம கூட எல்லாரும் இருக்கிறாங்க, யாருமே போகல. குருநாதர் கூட வந்தவர்கள 3/4 பேர் கூட அழைத்து கொண்டு சென்று விட்டார். மாணிக்க வாசகரை விட்டுட்டாரு, இன்னும் கொஞ்சம் பேரை விட்டுட்டாரு. அப்ப மாணிக்க வாசகரை விட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, நீ தில்லைக்கு வான்னு சொல்றாரு. தில்லைக்கு வா, உனக்கு ஒரு வேலை இருக்குன்னு அங்க அர்த்தம். ஆனா இவர் என்ன நினைக்கிறாரு, என்ன தில்லைக்கு வான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சோர்ந்து விடல. அதை எப்படி சொல்றாருன்னு பாருங்க, நாயினேனை அப்படின்னு சொல்றாரு. மாணிக்க வாசகனுடைய நிலை பாத்தீங்கன்னா உண்மை ஞானத்தில் ஞானம், அவருக்கு மேலான நிலை.
அவர் சொல்லிக்கிறாரு. சொல்லும் போது என்ன அப்படின்னு சொல்லி அப்படி காலரை தூக்கிலாம் விடல, நாயினேனைன்னு சொல்றாரு. அந்த நாயினேனை என்பதுதான் அந்த பணிவு, அந்த தாழ்வு, அது தன்முனைப்பு இல்லாத தன்மை தான் அந்த நாயினேனை நாயினேனை பல இடங்கள்ல திருவாசகத்துல நமக்கு சொல்கிறார் மாணிக்கவாசகர். அப்புறம் என்ன, அதான் நாயினேனைன்னு சொல்றாரு. நலம் மணி தில்லையுள் அப்படின்றார். தில்லை, இன்றைக்கு அந்த ஊருக்கு பேரு சிதம்பரம்னு பேரு. தில்லைன்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியாது. அன்றைக்கு அந்த ஊருக்கு பேர் தில்லை, சிதம்பரம் அதுதான் தில்லை. தில்லைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த தில்லைக்கு ஒரு அடைமொழி தந்தாரு, நலம் மணி தில்லை, அதாவது நலங்கள் மலிந்து கிடக்கின்ற தில்லை, நன்மை மிகுந்திருக்கின்ற தில்லைன்னு பொருள். என்ன நன்மை மிகுந்திருக்க தில்லை அப்படின்னு சொன்னா, நம்ம இறைவன் ஐந்தொழில் நமக்கு செய்கிறான் நமக்கு தெரியும். ஐந்தொழில்னா படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய ஐந்தொழில். இந்த ஐந்தொழிலும் இறைவன் சிற்றம்பலத்திலே தான் நிகழ்த்துகிறான். இறைவன் ஐந்தொழிலை நம்முடைய அறிவிலும் பொதுவாக இருக்கக்கூடிய மன்றிலும் இறைவன் நிகழ்த்துகிறான். அந்த மன்று என்பதுதான் நமக்கு பொது அப்படின்னு சொன்னார். கோலமாதரு பொதுவினில் வருகன்னு சொன்னார் இல்லையா, தில்லையுள் அது ஊருக்கு பெயர். பொதுன்னு சொன்னார் இல்லையா, அது மன்றம், அது அம்பலம். அந்த அம்பலத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். அவர் நாயினேனை நலமொழி தில்லையுள் கோலமார்தரு பொதுவெனில் வருக. கோலம் என்று சொன்னால் அழகு என்பது பொருள். அப்ப ஆறுதரு அப்படின்னா கோலமார் தருனா அழகு பொருந்திய பொது. பொதுன்னு சொன்னா நம்ம சொன்னோம் அந்த மன்று அல்லது அம்பலம். இறைவன் திருநடனம் செய்யக்கூடிய இடத்திற்கு பெயர் அம்பலம். அம்பல கூத்தன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பொது மன்று, அவன் ஆடக்கூடிய இடம், அதுதான் பொது. அங்க வான்னு சொல்லிட்டார். பொதுவெனில் வருக அப்படின்னு சொல்றாரு. இவர் வருகன்னு சொன்ன உடனே மணிவாசகர் எப்படி சொல்றாருன்னா, குருநாதர் சொல்லிவிட்டார் என்று நினைத்து, ஏன் இவர் ஏன் சொல்லணும், நான் ஏன் போகணும் அப்படின்லாம் நினைக்கல. அவர் சொன்னதை அப்படி சிறமேல் ஏற்றுக்கொண்டு அப்படியே விருப்பத்தோடு போனார். அங்க தில்லையிலும் நடராஜ பெருமான் விருப்பத்தோடு காத்து கிடக்கிறார். இவரு விருப்பத்தோடு போனாரு, அங்க அவரும் விருப்பத்தோடு இருக்கிறார். அதுதான் செய்தி. இதை சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகல. ஏன்னா குருநாதர் சொல்லிவிட்டால் அதுல நம்ம மாற்று கருத்தை இருக்கக்கூடாது. குருநாதர் சொன்னாங்கன்னா அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்ம போகணும். அந்த நிலையில் தான் அவரும் போனாரு. அங்க நடராஜ பெருமானும் காத்து கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டா, இவர் திருப்பெருந்துறையில ஆட்கொண்ட பிறகு இவர் அங்கே அழைத்து கொண்டு சென்று விட்டால் நமக்கு திருவாசகம் கிடைத்திருக்காது. நமக்காக திருவாசகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மாணிக்க வாசகரை இங்க விட்டுட்டு போயிட்டார். இப்போ மாணிக்க வாசகரை இங்க விட்டுட்டு போனதுக்கான பர்பஸே திருவாசகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் காரணம். பாருங்க, நம்மேல் கொண்ட கருணையால மாணிக்க வாசகரை கருவியாக கொண்டு நமக்கு திருவாசகத்தை அருளி செய்தார், இறைவனை அருளி செய்தார். அதனாலதான் அவர் கைப்பட எழுதினார், அழகிய திருச்சிற்றம்பலமுடையான்னு கையெழுத்து போட்டார். அப்ப கோலமார்தரு பொதுவெனில் வருக என ஏல என்னை ஈங்கு ஒழித்து அருளின்னு சொன்னார். பாருங்க, இந்த சொற்றொடரை நம்ம கவனிக்கணும். ஏல அப்படின்னா பொருந்த அப்படின்னு அர்த்தம்னா ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அவர் இங்கே தில்லைக்கு வான்னு சொல்றாரு என்பது அங்க அண்டர்ஸ்டுட். ஏல அப்படின்னா பொதுவா பொருந்தனா என்ன, என்ன பொருத்தம்னா ஏதோ ஒரு பர்பஸ்க்காக, ஏதோ ஒரு காரணத்திற்காக என்னை அப்படின்னு. என்னைனா எப்படி பிரிக்கணும்னா, என் கூட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம், ஐனா தலைவன், என் தலைவனாகிய ஈசன் அப்படி என்பது பொருள். என்னை என்பதற்கு இங்க என்ன பொருள்னா, என் தலைவனாகிய ஈசன். என்னை நம்ம நேரடியாக என்னை, ஆனா அவர் எப்படி சொல்லிக்கிறாருன்னா நாயினேனைன்னு ஏற்கனவே சொல்லிட்டார். இப்ப இங்க மறுபடியும் என்னைனா இங்க என்ன பொருள்னா, என் தலைவனாகிய ஈசனை என்பது பொருள். அதான் என் கூட்டல் ஐன்னு பிரிக்கணும். என் தலைவனாகிய ஈசன் ஈங்குனார். ஈங்குனா இங்கு, இங்குனா இந்த நில உலகத்திலே. என்னை நினைத்திருந்தா அந்த சீடர்களோட என்னை அழைத்து கொண்டு சென்றிருக்கலாம். ஆனா இந்த நில உலகத்திலே விட்டுட்டு போயிட்டார், தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு. ஏன் விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்றாருன்னா, ஏதோ ஒரு காரணத்திற்காக. அதான் ஏல, ஏதோ ஒரு காரணத்திற்காக என் தலைவனாகிய ஈசன் இந்த நில உலகத்திலே ஒழித்து அருளினர். இந்த அருளி என்ற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்ப நம்ம எல்லாம் ஒரு வீட்டுல எல்லாரும் ஒரு 7 பேர் இருக்கிறோம் ஒரு உதாரணத்திற்கு வைத்துக் கொள்ளுங்களேன். இதுல என்ன பண்றோம், எல்லாரும் இன்னைக்கு ஒரு சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு ஏன்னா அப்பதான் எனக்கு ஒரு ஒரு ஜாலி, அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது
6 பேர் மட்டும் போறோம். ஒருத்தர் மட்டும் இங்க விட்டுட்டு போயிட்டோம். அவர் என்ன நினைப்பாரு? விட்டுட்டு போய் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு என்ன பண்ணுவாரு? புலம்புவாரு அல்லது ரொம்ப வருத்தப்படுவாரு. ஆஹா, என்னை விட்டு விட்டு சென்றீர்களே, ரொம்ப நன்றி அப்படின்னு யாராவது மகிழ்ச்சியா சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஆனா இங்க பாருங்க, அருளாளர் என்னை விட்டுட்டு ஒழித்துட்டு என்னை இங்க விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லாம ஒழித்து அருளி அப்படின்னு. இந்த அருளி என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னா, எல்லாமே சிவம், எல்லாமே சிவன் செயல், எல்லாமே திருவருள், எல்லாமே இறைவனுடைய சித்தப்படி நடக்கிறது என்று அருளாளர்கள்லாம் இருப்பாங்க. அதுதான் காட்டுது. நமக்கு ஒரு நல்லது நடந்ததா, திருவருள். நமக்கு ஒரு தீங்கு நடந்ததா, திருவருள். அப்ப நமக்கு ஒரு தீங்கு நடந்ததுன்னா நம்ம என்ன நினைப்போம்? இன்னைக்கு நான் எவ்வளவு கோயிலுக்கு போனேன், பிரதோஷத்துக்கு போனேன், அங்க போனேன், இங்க போனேன், இது படிக்கிறேன், அது படிக்கிறேன், எனக்கு போய் இந்த தீங்கு இறைவன் கொடுத்திருக்கலாமா அப்படி நம்ம இறைவனை கேள்வி கேட்போம். அப்படி இல்லை. இந்த அருளாளர்களுடைய நிலையெல்லாம் நமக்கு என்ன படிப்பினை காட்டுகிறதுன்னு கேட்டா, நமக்கு ஒரு தீங்கு வந்தா இறைவனுடைய திருவருள், நாம ஏதோ முன்பு ஏதோ செய்த வினை காரணமாக இறைவனுடைய திருவருள் வந்திருக்குது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நன்மை வந்தபோது நம்ம குதிக்கிறோம் இல்லையா? அப்பா சாமி கொடுத்துட்டாரு, இது பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இதுவும் நம்ம செஞ்ச வினைக்கு ஏற்ப கொடுத்திருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால அவரை விட்டுட்டு போயிட்டாரு, ஏதோ ஒரு காரணத்துக்காக என் தலைவன் இங்க விட்டு போயிட்டான், அதுவும் அருளல். அதனாலதான் இங்க இந்த நில உலகத்திலே ஒழித்து அருளி அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த ஒழித்தினா விடுத்துன்னு அர்த்தம். இந்த பூமியிலே என்னை இருக்க வைத்து அருளி. அப்ப எதனால இருக்க வைக்கிறாருன்னா, நம்ம சொல்ல நினைக்கிற பிராரத்தம், அந்த வினைகளை சொல்லும் போது சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம் இருக்கும். எப்ப குருநாதர் கொள்கிறாரோ அப்போது அந்த சீடனுடைய அந்த பக்குவப்பட்ட ஆன்மாவினுடைய சஞ்சித வினை பஸ்பம் ஆயிடும். ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய ஏறு வினை ஏறாது. ஆனா அந்த பிராரத்தம் இருக்குது இல்லையா, அது இந்த பிறவிலே நாம் எடுத்துட்டு வந்த வினை. அது உடல் ஊழாய் தான் கழியும். அதனால இந்த உடல் ஊழாய் கழியும்னு சாத்திரம் சொல்லும். ஆனா அதனால இவர் நம்ம பொருட்டு அதை வைத்துக் கொள்ளணும். திருவாசகம் கிடைப்பதற்காகத்தான் அவர் இங்க விட்டுட்டு போயிட்டார். அது பிராரத்த வினை அப்படின்னு நீங்க சாத்திரத்தோட நம்ம கண் கொண்டு அதை பார்க்கலாம். சரி, இவரை விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா வேற என்னென்னலாம் நடந்தது? கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போயிட்டாரு, கொஞ்சம் பேரை விட்டுட்டு போயிட்டாரு. அதுல மணிவாசகரும் ஒருத்தவர். மணிவாசகரை தில்லைக்கு வான்னு சொன்னாங்க. அப்ப மீதம் பேர்லாம் என்ன பண்ணாங்க? ஒரு கேள்வி. அத மணிவாசகர் இங்க சொல்றாரு. இப்போ ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அதுல ஒரு 60 பேரை கூட்டு போயிட்டார். ஒரு உதாரணத்திற்காக 60 பேரை அழைத்து கொண்டு போனாரு. மீதி 40 பேர் இருக்காங்க. மாணிக்க வாசகர் நீ தில்லைக்கு வான்னு சொல்லிட்டாரு. மீதி 39 பேர் என்ன பண்ணுவாங்க? அவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்றதுக்கு சொல்றாரு அடுத்தது பாருங்க. அன்று உடன் சென்ற அருள் பெரும் அடியவர், அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? கூட சில பேர் போனாங்கன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு 60 பேர். அவங்க என்ன பண்ண, அன்று உடன் சென்ற அருள் பெரும் அடியவர்னா தகுதியுடைய அந்த ஆன்மாக்கள், பக்குவமுடைய ஆன்மாக்கள்லாம் கூட போனாங்க. இன்னும் கீழே இருந்தவங்க என்ன ஆனாங்க? அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க. அந்த 60 பேர் போனாங்க இல்லையா, அவங்கள பத்தி முதல்ல சொல்றார். ஒன்ற உடன் கலந்து அருளியும். ஒன்ற அப்படின்னா பிரிவர கலத்தல், இறைவனோடு பிரிவர கலத்தல். இதுதான் அத்துவிதம் என்று நம்ம சொல்லுவோம். அத்வைதம், சுத்தாத்வைதம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அந்த அத்துவிதம். இது என்னன்னா திருமுடி அற்ற நிலைன்னு சொல்லுவாங்க. அது ஞாதுரு, ஞானம், நேயம், இந்த மூன்றும் அற்ற நிலை. தமிழ்ல காண்பான், காட்சி, காட்சி பொருள் இதெல்லாம் இல்லாம, அது நாம வேற இறைவன் வேற இல்லாமல் அத்துவிதமாக கலந்திருக்கக்கூடிய நிலை தான் அது. ஒன்ற உடன் கலந்து அருளியும். அந்த 60 பேர் அங்க அப்படி போயிட்டாங்க. ரொம்ப வீடு பெற்று நிலைக்கு சென்று விட்டார்கள். மீது 40 பேர்ல மாணிக்க வாசகரை தில்லைக்கு வான்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் 100, 40ன்றதுலாம் நம்ம ஒரு அசம்ஷனுக்காக சொல்றோம். நீங்க இதை எக்ஸாக்டா எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த மீதம் இருந்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த அடியில் சொல்ற பாருங்க, 132. முதல்ல பார்த்தோம் 129 ஏழை எண்ணெய் ஈங்க உழுத்தருளி. 130 அன்று உடன் சென்ற அருள் பெரும் அடியவர். 131 ஒன்ற உடன் கலந்து அருளியும். அவங்க ரொம்ப அழுகுற. அப்புறம் 132 எய்த, அவங்களாம் உடன் கலந்து சென்று விட்டார்கள் அருளை. அப்புறம் வந்து இலாதார்னர், அவங்க போயிட்டாங்க. போகாத மீதம் இருக்காங்க இல்லையா, மாணிக்க வாசகரை தவிர்த்த மற்றவர்கள், அவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்றது சொல்ல போறார். எய்த வந்து இலாதார், அவங்களும் பக்குவம் உடையவர்கள் தான். ஆனா அந்த ஒரு பெரிய சோதி வந்தது. அந்த ஜோதியில எல்லாரும் அழைத்து கொண்டு போனாரு. ஜோதியில் களவாதவர்கள் இவர்கள். மாணிக்க வாசகரை தில்லைக்குவான்னு சொல்லிட்டார். அவரை தவிர்த்து ஜோதியில் களவாதவர்கள் அவங்கதான்
எய்த வந்து இலாதார் என்னென்ன ஆனாங்கன்னா, அவங்களால தாங்க முடியல. அதனால என்ன பண்ணாங்கன்னா, எரியில் பாயவும். எரினா தீ. தீயில போய் விழுந்துட்டாங்க. தீயில போய் விழுந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? அப்ப அந்த தீயில் விழுந்ததுனால அது ஒரு ஞான அக்னியாக மாறி, அந்த நிலையில் அவர்களுக்கு அந்த நிலை இறைவனுடைய திருவடி கிடைத்தது. ஏன்னா அவங்களால இதுக்கப்புறம் இந்த பூமியில இருக்க முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு இறைவன் ஆட்கொண்டா விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்திற்காக பிராரத்த வினைதான் காரணம். அதற்காக இறைவன் விட்டு விட்டு சென்று விட்டிருக்கார். அவங்களால முடியல. அதனால போய் கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க? நெருப்புல போய் விழுந்துட்டாங்க. அதுவே ஞான ஆக்னியாக மாறி இறைவனுடைய திருவடியில் அவங்க கலந்திருக்க கூடும். அப்புறம் மீத சில பேர் என்ன பண்ணாங்கன்னா 133ல இருந்து சொல்றாரு, மாளது ஆகி மயக்கம் எய்தியும். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க, அந்த மால்னா பொதுவா மயக்கம் அப்படின்னு நினைப்போம். இது என்னன்னா வேட்கை. என்ன வேட்கைனா ஒரு விருப்பம், இறைவனை அடைந்தே தீர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விருப்பம். என்ன சொல்லுவாங்க, பித்து. அது சிவப்பித்து, அது இறை பித்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாலத ஆகி அது பித்து பிடித்து மயக்கம் எய்தியும் நாங்க மூர்ச்சை ஆகிட்டாங்க. மயக்கம்னா இந்த இடத்துல மூர்ச்சை. அப்ப மயக்கம் அடைந்து உடலில் நீத்து இறைவனை அடைவதற்கு போனாங்க. ரொம்ப மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. கொஞ்சம் பேர் நெருப்புல போய் விழுந்துட்டாங்க. கொஞ்சம் போல் இறைவனை அடைந்தே திறனும் மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துட்டு உடல்ல இருந்து நீங்கிட்டாங்க. இது கொஞ்சம் கேட்டகரிஸ். அப்புறம் 134 சொல்ற பாருங்க, பூதளம் அதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும் அப்படின்னாரு. பூதளம்னா இந்த மண்ணு. இந்த மண்ணுல விழுந்து என்ன பண்றாங்க, புரண்டு புரண்டு அழுகுறாங்களாம். அதான் சொன்னாரு, பூதளம் அதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும். அது வீழ்ந்து புரண்டு அலறியும் அப்படி வச்சுக்கணும். இதெல்லாம் எதனாலன்னா, இறைவன் விட்டுட்டு போயிட்டானே என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவின் ஆற்றாமை பொறுக்க முடியல அவங்களால. இந்த பொறுக்க முடியாததுனால கொஞ்சம் பேர் நெருப்புக்கு போறாங்க, கொஞ்சம் பேர் மூர்ச்சையாகி விழுந்துடுறாங்க, கொஞ்சம் பேர் மண்ணுல புரண்டு 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 விழுந்து அலறுகிறார்கள். அங்க இருந்து அப்படியே உடல்ல இருந்து உயிர் போயிடுது. அப்புறம் கால் விசைந்து ஓடி கடல் புக மண்டி. இப்ப எப்படி நெருப்புல போய் விழுந்தாங்களோ அதே போல கால்னா காற்று காற்று இருந்தாதான் நம்ம நடக்க முடியும், ஓட முடியும். அதான் அந்த விசைந்துனா ரொம்ப விரைவாக இதுக்கு மேல இங்க பொறுக்க முடியாதுன்னு நினைத்து கொண்டு கொஞ்சம் பேர் கடல் இருந்ததாம் பக்கத்துல, கடல்ல போய் விழுந்துட்டாங்களாம். அதான் சொன்னாரு, கால் விசைந்து ஓடி கடல் புக மண்டினர். கடல்ல புகுந்து கூட்டமாக போனாங்களாம். கொஞ்சம் பேர் கூட்டமா போய் கடல்ல போய் விழுந்துட்டாங்களாம். அந்த மண்டி அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, தேங்காய் மண்டி. அது என்ன சொல்லணும்னா அந்த நீர் நிறைய இருக்கக்கூடிய பகுதி, அதனால அது மண்டி மண்டி இருந்தது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதனால கடல் நீர் ஆழமாக இருக்கக்கூடிய பகுதியில போய் விழுந்துட்டாங்களாம், ஆனா திரும்பி வரக்கூடாது. அங்கிருந்து அவர்கள் உடலை நீத்தார்கள். அங்கிருந்து போயிட்டாங்க. இதெல்லாம் சொல்றாரு பாருங்க கீர்த்தி திருவள்ளுவர்ல. அப்புறம் சொன்னாரு, நாத நாத என்று அழுது அரற்றி பாதம் எய்தினர். அதுக்கப்புறம் நம்ம தலைவா, நாதன்னா தலைவன் அர்த்தம். தலைவா 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 என்று அழுது அரற்றி, அரற்றினா புலம்பி ஆரவாரம் செய்து பாதம் எய்தினர், இறைவனுடைய திருவடியை அடைந்தனர். இறைவன் தானாகவே கொஞ்சம் பேரை எடுத்துட்டு போயிட்டாரு. மாணிக்கவாசர் இங்க வான்னு சொல்லிட்டாரு. மீதம் இருந்தவங்க எல்லாம் எப்படின்னா, எப்படியாவது இறைவனுடைய திருவடியை அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி நெருப்புல போய் விழவும், மூர்ச்சையாகி விழுந்து விழவும், மண்ணுல விழுந்து புரண்டு அலறியும், கடல்ல போய் விழுந்தும், இப்படி இறைவனுடைய திருவடியை தலைவா தலைவான்னு உண்மையிலே இந்த நாத நாத என்பதை நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்கன்னு சொன்னார். நாதன் என்று சொன்னால் அது தலைவன், தலைவன் என்று சொன்னால் அது இறைவனுக்கு மட்டும்தான் உரியது. நம்ம ஏற்கனவே இது சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம சொல்றோம் இல்லையா, தலைவா தலைவரே அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. யாரும் தலைவா தலைவர்லாம் இல்ல. சிவபெருமானாகிய முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய இறைவன் ஒருவனே தலைவன். அதனால்தான் சுந்தரர் திருத்துறையூர்ல பதிகம் பாடும்போது, தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியேன்னு. அவர் தலைவா அப்படின்னு சொன்னா அது இறைவன் மட்டும்தான், வேற யாரும் தலைவன் எல்லாம் இல்லை. எல்லாருமே தொண்டர்கள் தான். இறைவன் ஒருவன் தான் தலைவன், மற்ற எல்லாரும் தொண்டர்கள் தான். அதனாலதான் தலைவா அப்படின்னு சொன்னா நம்ம இறைவன் தான் நமக்கு வரணும். அதனாலதான் நாத அப்படின்னு ஒரு தடவை சொல்லாம நாத நாத அப்படின்னு சொல்லி 2 முறை அடுக்கி இருக்கிறார். 2 முறை அடுக்குதலுடைய காரணம் என்னன்னா, தலைவா 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 தலைவான்னு பலமுறை புலம்பி அரற்றி இறைவனுடைய திருப்பாதத்தை, இறைவனுடைய திருவடியை அடைந்தார்கள். அடைஞ்சு அப்புறம் என்ன ஆனாங்க அப்படின்றத நம்ம அடுத்த அடியில அது வேற ஒரு தொகுப்பா போகும். அது நம்ம அடுத்த சிந்தனையில் சிந்திக்கலாம். அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, 132ல இருந்து
இதுவரைக்கும் பார்த்ததுல என்ன பொருள்னா, மாணிக்க வாசகரை தில்லைக்கு வா அப்படின்னு ஒருவேளை இறைவன் கட்டளை இடவில்லை என்று சொன்னால், இப்படி சொன்னாங்க இல்லையா, இதுல ஏதாவது ஒரு கேட்டகரியில மாணிக்க வாசகரும் போயிருக்க கூடும். ஒண்ணு நெருப்புல போய் விழுந்திருக்கணும், கடல்ல போய் விழுந்திருக்கணும், மண்ணுல பிறண்டு அலறி இருக்கணும், மூர்ச்சியாய் விழுந்திருக்கணும். இறைவன் யார செலக்ட் பண்றாருன்னு பாருங்க. மாணிக்க வாசகரை சூஸ் பண்ணி தில்லைக்கு வா, திருவாசகம் எழுத வேண்டும் என்பதற்காக. அப்ப திருவாசகம் எழுத வேண்டும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் எவ்வளவு காலம் இயங்குமோ அவ்வளவு காலம் திருவாசகமும் இயங்கிக் கொண்டே இருக்கும் என்பது கருத்து. அப்ப அது வரைக்கும் மாணிக்க வாசகனுடைய அந்த நினைப்பு நம்முடைய நம்ம வேணா போகலாம், நம்முடைய வாழ்நாள் கொஞ்ச காலம் இருக்கலாம், போகலாம், அடுத்த பிறவி வரலாம், போகலாம். திருவாசகமும் மாணிக்க வாசகரும் இந்த உலகம் இயங்கும் வரை இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் கருத்து. அப்ப எவ்வளவு ஒரு யாரை செலக்ட் பண்ணி இறைவன் நமக்கு திருவாசகத்தை எழுத வைக்கிறார் என்பதுதான் ரொம்ப குறிப்பு. இதெல்லாம் பிராரத்த வினை காரணமாக தான் இவர்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றதுதான் கருத்து. அது பிராரத்த வினையும் அப்ப போய் விழுந்துட்டா போயிடுமா, கடல்ல போய் விழுந்துட்டா, நெருப்புல போய் விழுந்துட்டா போயிடுமா பிராரத்த வினைன்னு கேட்டா, அதற்குதான் சாத்திரம் ஒரு நூல்ல உமாபதி சிவம் செய்த திருவருட்பயன் ஒரு நூல், 8 நூல்ல ஒரு நூல். நம்ம ஏற்கனவே போற்றி பகருடை பார்த்தோம். திருவருட்பயன் ஒரு நூல். அந்த நூல்ல ஒரு கருத்து சொல்றார். ஏன்ற வினை உடலோடு ஏகும், இடை ஏறும் வினை தோன்றில் அருளே சுடும். நீங்க சஞ்சீதம் போயிடும், ஆசாமியம் போயிடும், நீங்க பிராரத்தம் இருக்குன்னு சொன்னாலும் அந்த பக்குவமுடைய ஆன்மா இறைவனுடைய திருவருளில் கலக்கும் போது அந்த பிராரத்த வினையை திருவருளே சுட்டு எரிக்கும் என்பது கருத்து. அதனால நீங்க போய் நெருப்புல விழுந்தாலும் கடல்ல விழுந்தாலும் உங்களுக்கு வினை எஞ்சி இருந்தாலும் அந்த ஆன்மா ரொம்ப பக்குவமுடைய ஆன்மாவாக இருந்தால் இறைவனுடைய திருவருள் அந்த வினையை சுட்டி எரிக்கும். அல்லது இன்னும் எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த நிலையில இருக்கக்கூடியவங்க எல்லாம் ரொம்ப பக்குவமுடைய ஆன்மாக்கள், ஞானம் பெற்ற ஆன்மாக்கள்லாம் இன்னைக்கும் இருக்காங்கன்னு சொன்னா அவங்களதான் நம்ம ஜீவன் முக்தர்கள்னு சொல்லுவோம். அவங்களுக்கு என்ன வினை இருக்கும்? பிராரத்த வினையில நல்வினை இருக்கும், தீவினை இருக்கும். இந்த நல்வினையை அவர்களுக்கு யாரு நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு அந்த நல்வினை போயிடுமா, அவர்களுக்கு யார் தீங்கு செய்யறாங்களோ அவங்களுக்கு தீவினை போயிடும். இப்படி நமக்கு சாத்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் ரமண மகரிஷி அங்க தியானம் செய்யும் போது அவர் கல்லால் எடுத்து எடுத்து அடிச்சாங்களாம். அவருக்கு இருந்த அந்த தீவினைகள் எல்லாம் அவர்களுக்கு போகும். அவர்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சாங்கன்னா அந்த நல்வினை அவங்களுக்கு போகும். அதுதான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அப்படி பிராரத்தம் இருந்தாலும் அது அருளே சுடும் என்பது சாத்திர கருத்து என்று சொல்லி 137வது அடியோட நம்ம நிறுத்துவோம். மீதம் இருக்கக்கூடிய கொஞ்சம் பகுதி தான் இருக்குது. அதை நம்ம அடுத்த சிந்தனையில சிந்தித்து இந்த கீர்த்தி திரு அகவலை நாம் நிறைவுக்கு கொண்டு வருவோம் அடுத்த சிந்தனையிலே என்று சொல்லி இந்த அளவுல இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அண்ணா, நீங்க நீங்க அதாவது நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இறைவன் அருள் இருக்கிறதுனால மாத்திரம்தான் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விளக்கங்கள் கேட்க முடியறது. எத்தனையோ விஷயங்கள் இந்த 1 மணி நேரத்துல என்ன பண்ண போறோம்? டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு அப்படிதான் போக போறது நம்முடைய லைஃப். சோ இது ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது இதுதான். இறைவன் அருள் நிச்சயமா நமக்கு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கிடைக்கிறது. இன்னைக்கு நீங்க சொன்ன நிகழ்வுல அவ்வளவு பாசிட்டிவிட்டி இருக்கு. எனக்கு என்னன்னா எப்பவுமே ஆச்சரியப்படுவேன்னா, இறைவன் இல்ல அப்படின்னு சொல்றவங்களதான் முதல்ல அவர் ஆட்கொள்றார். அதுதான் எப்படின்னே புரிய மாட்டேங்கிறது. அத்தனை கருணை இருக்கு அவருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நிறைய புராணங்கள் எல்லாம் கூட நம்ம கேட்டிருக்கோம். என் மனசுல இருந்த ஒரு விஷயத்தை தான் நீங்க இன்னைக்கு நான் எப்பவுமே நினைக்கிற விஷயம். ஒரு தடைன்னு ஒண்ணு வந்ததுனால் அது ஏதோ ஒரு நல்லதுக்கு தானோ அப்படிங்கறத பிரிச்சு ஆராயிற ஒரு பக்குவத்தை நம்ம சின்ன வயசுல இருந்து கொண்டு வரணும்னு நான் எப்பவுமே நினைப்பேன். நம்ம அந்த சமயத்துல பதட்டப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. மாணிக்க வாசகரை வர வேண்டாம்னு சொன்னாலும் கூட நீங்க இப்ப சொன்ன மாதிரிதான் ஒரு நல்ல விஷயத்துக்காக அப்படிங்கறது இது நான் இன்னைக்குமே நினைக்கிறது உண்டு. ஆனா அந்த பக்குவம் என்னன்னா 25 வயசுல வர மாட்டேங்குது, 50 வயசுலதான் அந்த பக்குவம் நமக்கு வர்றது. எதுவுமே லேட்டா தான் புரியுது. பட் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சின்ன வயசுல கேட்டிருப்போமான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை 25 வயசுல இந்த மாதிரி விளக்கங்களை கேட்டிருப்போமான்னு எனக்கு தெரியல. கவனிச்சு கேட்டிருப்போமாங்கிறது தெரியல. எனக்கு அப்படி ஒரு பாசிட்டிவிட்டி இன்னைக்கு நீங்க சொன்னதுல இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது.
கடைசியா நீங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான், தலைவன் அப்படிங்கிறது எத்தனை ஒரு பேதமை மக்களுக்கு அப்படின்னு தான் நினைக்க தோன்றது. சிவபெருமான் மாத்திரம்தான் நிச்சயமா இருக்க முடியும்.